ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு டெசர்ட் என்று சொன்னால் ஒரு ஸ்வீட் தான். வாயிலே கரையக்கூடிய மாதிரி மைசூர் பாக். நிறைய பேர் மைசூர் பாக் சாப்பிட்டு இருப்பீங்க. அது வாயிலே கரைகிற மாதிரி எப்படி செய்வாங்கன்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய இடங்களில் நானும் மைசூர் பாக் சாப்பிட்டு இருக்கிறேன். சில இடங்களில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் வீட்டிலேயே ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறேன்றதை தான் நான் உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான் எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டுக்கே வீடியோவில் உங்கள்கிட்ட அதில் பேக்கெட்டை காட்டியிருந்தேன். ஒரு கப் நீங்கள் ஒரு கிளாஸோ ஒரு டம்ளரோ ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. நான் சொல்கிற அளவுகள் எல்லாம் அதே டம்ளர்லேயே அளந்து எடுத்தீங்கன்னா ஓகே. கடலை மாவை ஃபஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நார்மலாக போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு, அதில் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. அது கொஞ்சம் அதை வறுத்து எடுத்திங்கன்னா போதும். மிச்சம் லைட்டாக அந்த மாவு கொஞ்சம் சூடாக போகலே அதை இறக்கிடுங்க, இல்லாட்டி கலர் சேஞ்ச் ஆகிடும். நிறைய பேர் மைசூர் பாக் செய்ய போகல இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி செய்யுங்க. உங்களோட மைசூர் பாக் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கொள்ளையும் மேலும் வீட்டில். ஏனெண்டா அந்த முடு நாத்தம் என்று சொல்லுவாங்க தானே, ஒரு ஸ்மெல் ஒன்று வரும், அது வராது இப்படி வறுத்து செஞ்சிங்கண்டா. இப்போ அதே கப்பிலே ஒரு கப் அளவு நெய் எடுத்துக்கிறேன். அதே கிளாஸ் ஒரே கிளாஸ் நான் சொன்ன மாதிரி ஒரே அளவு கிளாஸை வச்சு தான் ஒரு கிளாஸ் கடலை மாவு எடுத்தேன். அதே கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் நெய் எடுத்தேன். நெய் சூடாகக்கூடாது. இந்த அளவுக்கு உருக்கினா மட்டும் போதும். நெய்யை உருக்கி மட்டும் எடுத்துக்கோங்க. நெய்யை மிச்சம் சூடாக்கி காய்ச்சி எடுக்கணுமெண்டு இல்லை. அது நெய்யெல்லாம் நல்லா மெல்ட் ஆகினதுக்கு போகிறோம். அதில் 3/4 கப், ஒரு கப் நெய்யை நாங்கள் மெல்ட் பண்ணினோம் தானே, அதில் 3/4 கப் நெய்யை அந்த கடலை மாவில் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். லூஸான கன்சிஸ்டன்சியில். மிச்சம் திக்காக இருந்தால் சில கடலை மாவுகளை பொறுத்து சில மாவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் நெய்யை முறிஞ்சிக்கொள்ளும், ட்ரை ஆகும். அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய மற்ற நெய்யை ஊற்றி அதை லூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 3/4 கப் அளவாக இருந்துச்சு. அதோட சுகர் பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் எடுத்துக்கிறேன். அந்த மாவு நெய் எடுத்து அதே கப்பிலே 1/4 கப் சுகர் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. நீங்கள் சுகர் அளவாக தான் சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் அதை ஓரமாக்கி வச்ச இந்த 1/4 கப் நெய் தான். மற்ற 3/4 கப் நெய்யும் ஒரு கப் கடலை மாவையும் போட்டு நான் அந்த மிக்சரை தயாரித்து ஒரு சைடில் வச்சுக்கிறேன். அதோட 1/4 கப் சுகரை ஒரு பேனில் சேர்த்து அந்த பேனில் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் அதை பானி காய்ச்சி சுகர் சிரப் செஞ்சு கொள்கிறேன். இங்கே நான் ஓரமாக்கி வச்சுருந்த நெய்யை நான் அந்த மைசூர் பாக்கை இந்த போட்டு வெட்டுறதுக்கு தேவையான அளவான ஒரு பாஸ்கெட்டில் நெய்யை பூசி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுகர் சிரப்பில் 3 ஏலக்காயை தட்டி சேர்த்திக்கிறேன் வாசத்துக்காக. அது ஆப்ஷனல் தான். சுகர் நல்லா கரையணும். நான் இந்த கடலை மாவில் பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் இருக்குது தானே, தேத்தனி மாவுன்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில். அந்த மில்க் பவுடரை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரை இந்த கடலை மாவுலேயே சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி கொள்கிறேன். அந்த மில்க் பவுடர் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ஏண்ட மைசூர் பாக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ட்ரிக்கே அது தான். அது சேர்த்திங்கன்னா மைசூர் பாக் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வரும். கடைகளில் இருக்கிறத விட டேஸ்ட்டாகவே வரும். சுகர் சிரப் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் என்று சொல்லுவாங்க. நார்மலாக உங்களுக்கு தெரியும், அந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கையால் எடுத்து நாங்கள் 2 விரலால் இப்படி இழுத்து பார்க்க போல் ஒரு கம்பி பதம் ஒன்று வரும். உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது கிளியர் இல்லாமல் இருக்கலும் ஒரு கம்பி பதத்துக்கு சுகர் காய்ச்சிக்கோங்க. அது நல்லா ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு போகிறோம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு கையால் நாங்கள் கரைச்சி வச்சுருந்த அந்த கடலை மாவு பேஸ்ட்டை சேர்த்து இந்த சுகர் சிரப்பில் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நான் இன்னொரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் நிறைய அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு பார்க்கறதுக்கு ஆசைப்படுவீங்க தானே. அப்படி ஆட்கள் வீட்டில் கட்டாயம் ஒரு நான்ஸ்டிக் பேனும் ஒரு சிலிக்கன் ஸ்பெச்சூலாவும் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஸ்பெச்சூலா ஸ்வீட் செய்ய போப்பில் இருக்கிறது ரொம்பவே நல்ல. வேணுண்டா ஏதாவது அந்த பேஸ்ட் மாதிரி ஏதாவது நாங்கள் செஞ்சாலும் அது ஃபுல்லாக எங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி எடுக்கலும். அதே மாதிரி இந்த நான்ஸ்டிக் கீரல் படாமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்பெச்சூலா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே.
செய்யலுமே. அதே மாதிரி இந்த நான்ஸ்டிக் பேனும் வந்து நாங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்ய போல் ஒட்டாமல் கரியாமல் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ கட்டாயம் வந்து நீங்கள் அடிக்கடி வீட்டில் ஸ்வீட்ஸ் செய்கிறவங்களா இருந்தால் இந்த ரெண்டும் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பிராண்ட்லேயே ஒரு நான்ஸ்டிக் பேனும் ஒரு ஸ்பெச்சுலாவும் எடுத்துக்கோங்க. ஏன்டா இதுக்கு பிறகு என் ரெசிபி வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கெல்லாம் வந்து இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கையை விடாமல் நாங்கள் கிளறி கொண்டே இருக்கணும். நான் காட்டின இந்த மெத்தட்லேயே வந்து நீங்கள் மைசூர் பாக் தயார் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இந்த கட்டி இல்லாமல் நீங்கள் அந்த வேறு மெத்தட்ஸ் பார்த்துருப்பீங்க மைசூர் பாக் செய்கிறது. அது வந்து எங்களுக்கு கிளறதுக்கே ஈஸியாக இருக்கும். நான் இது காட்டி தந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து செஞ்சீங்கன்னு சொன்னால் சூப்பர் பர்ஃபெக்டாக வரும். இதோட பதம் எப்படி வரணும்னு சொன்னால் நாங்கள் இந்த இப்படி கிளறி கொண்டே இருக்க போகல இந்த இதில் வந்து ஒரு கோடு நாங்கள் ஸ்பெச்சுலாவால் இப்படி கீறுறோம். அப்போ அந்த கோடு வந்து சேருறதுக்கு அந்த பேஸ்ட் அப்படியே சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். இன்னமுமே அந்த சரியான பதம் வர இல்லை. உங்களுக்கு பார்க்க போல் விளங்குதாயிக்கும். நான் அந்த ஒரு கோடு மாதிரி ஒன்று கீறினா அது வந்து சேருறதுக்கு குயிக்காக சேர்ந்துடுது. இப்போ தான் பதம் சரியாக வந்திருக்குது. உங்களுக்கு பார்க்க போல் விளங்கும். இந்த அளவுக்கு இது வரணும். இப்போ இப்படி ஒரு கோடு கீறினாலும் அது சேருறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெச்சுலாவால் வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கிட்ட நாங்கள் க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பக்கெட்டில் வந்து நாங்கள் இப்போ எங்களோட மைசூர் பாக் கலவையை வந்து சேர்த்துக்கொள்வோம். இது ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப் பவுலில் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷேப்பாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி ஸ்பெச்சுலாவால் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாம் சைடில் இருக்கிறதையும் வந்து எங்களுக்கு வேஸ்ட் பண்ணாமல் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கொள்ள ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக நெய்யை வந்து ஸ்பூனில் தொட்டு கொஞ்சம் லெவல் பண்ணி செய்யலும். அதை விட உங்கள்கிட்ட வாழை இலை இருக்குமேனா மேலால் வாழை இலையை வச்சு உங்களுக்கு மேலால் ஷேப் பண்ணி கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா மைசூர் பாக் செய்கிறது இவ்வளோ ஈஸியான்னு சொல்லி உங்களுக்கே பார்க்க போல் விளங்குதாக இருக்கும். அதே மாதிரி ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய கடைகளில் சாப்பிட்டா கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு ரிச் டேஸ்ட் கிடைக்காது. நீங்கள் கட்டாயம் ஒரு தடவை நான் சொல்கிறதுக்காக வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி இந்த மில்க் பவுடரை வந்து கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்திங்கன்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் ஒன்று வரும். இப்போ நாங்கள் மைசூர் பாக் நார்மலாக கடைகளில் வந்து கிடைக்கும் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் தானே அதே ஷேப்லேயே வந்து கட் பண்ணி கொள்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மைசூர் பாக் வந்து ஒரு 1/2 hour போல் ஃபுல்லாகவே இருவிடும். அதனால் நீங்கள் இந்த மிக்சரை வந்து இதில் சேர்த்ததுக்கு போகிறோம். இந்த பாஸ்கெட்டில் ஒரு 10 minutes ஆற விட்டுட்டு கொஞ்சமாக இந்த அளவுக்கு இறுகி வரப்போலையே நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி வச்சிடுங்க. ஏனென்று நல்லா ஹார்டாகினதுக்கு போகிறவும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற டைம்லேயே அதாவது ஒரு 10 minutesக்கு போகிறோம் நீங்கள் இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி வைங்க. அதுக்கு போகிறோம் ஒரு 1/2 hour கழித்து எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் மைசூர் பாக் ரெடியாகவே இருக்கும். எனக்கு நார்மலாக வந்து இந்த மைசூர் பாக் வந்து ஒரு மிதமான சூடோடு இருக்கும் தானே. ஒரு 1/2 hour கழித்து ஒரு மிதமான சூடோடு இருக்கும். அந்த சூடோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எப்படி என்று சொல்லுங்கள். கட்டாயம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஒரு தடவையாவது அந்த இதமான சூட்டோடு அந்த மைசூர் பாக்கை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் 1/2 hour கழித்து இந்த மாதிரி உடச்சி எடுக்கக்கூடிய மாதிரி ஈஸியாக இருக்குது. நேரத்தோடு நாங்கள் கட் பண்ணி வச்சா தான் எங்களுக்கு இப்படி ஈஸியாக வரும். இதில் டெக்ஸ்சரை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லி. செஞ்ச உடனேயே அது எங்களோட வீட்டில் காலியாகிட்டு பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு உள்ளுக்க பார்க்க போலே விளங்கும் எவ்வளோ அது பார்க்க போலே அதில் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு விளங்குமென்று நினைக்கிறேன். அதோட டெக்ஸ்சரும் விளங்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதமான சூட்டோடே சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். பாய்.